கைதி பேர் கந்தசாமியா? வேலூர் ஜெயிலுக்கு மாற்றிட்டாங்கம்மா. அங்கே போய் பாருங்க. லேடிஸ் ஜெயிலுக்கு கேட் நம்பர் 7க்கு போங்க. ரேஷன் கார்டு இருக்கவங்க மட்டும் லைன்ல நில்லுங்கம்மா. நீங்க நிக்காதீங்க. இல்லைன்னா இங்கே உள்ள அனுமதிக்க மாட்டோம். நம்ம இவ்வளவு நேரம் வெயில நிக்கிற திமிர பத்தியா? இந்த பக்கம் போயா? யாரை பார்க்கணும்? அங்கே மனு இருக்கும், கேட்டு வாங்கி எழுதி கொடுத்துட்டு போ. கைதியை பார்க்க தானே மனே, ஆஃபீஸர் பார்க்குவோம் மனே. எந்த ஐயாவை? மெக்காலே பார்க்கணும். யோ மையாலம்மா ஐயா கெஸ்ட் ஹவுஸ்ல காவா டிஷன் ஆள் சொல்லியிருந்தாரு, அவனா இருக்கும். காலைல கெஸ்ட் ஹவுஸ் போய் பாரியா. ஹலோ, எனக்குலாம் ஒன்றும் உங்கள் ஐயா பார்க்கணும் ஆசை கிடையாது. உங்கள் மெக்காலே ஐயா தான் என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டாப்ல. டவுட்னா செல்லப்பா கேளுங்க. யோ இரியா, செல்லப்பா தெரியுமா உனக்கு? அதையும் அவர்கிட்டே கேளுங்க. சரி வாயா. யோ வாயாண்ணா, ரொம்ப ஓவரா பண்ற. செலுத்துக்கிறான். செல்லப்பா கேட் ஒன்ல இருந்து கார்த்திகேயன் பேசுறேன். ஐயாவை பார்க்க ஒரு பையன் வந்திருக்கான், கருப்பா இருக்கான், உடனே நல்லா தெரியும்ன்றான். உன் பேரை சொல்லியா? ஓவர். எமலிங்க ஓவர். தம்பி நல்ல வேலை நீ வந்துட்டப்பா. நீ வரலன்னா என் வேலையே போயிருக்கோம். என்னையா எல்லாம் சூப்பர் ஸ்டார்ஸ் மாதிரியா இருக்காங்க? சொல்லுங்க செல்லப்பாண்டி. நீங்க சொன்ன மாதிரி எம்எல்ஏ இந்த ஜெயிலுக்கு கூட்டு வந்துட்டேன். ஓவர். கண்ட்ரோல் ரூம்ல உட்கார வை, நான் வந்துடுறேன். நான் மதியம் ரொம்ப ஓவரா இருக்குதுண்ணா. நான் சும்மா பாக்கெட் வச்சிருக்கீங்க? சும்மா ஃபார்மாலிட்டி தான். இந்த பர்ஸ் ஐயா கொடுத்த போன் கொடுத்துட்டு விட்டேன். ஜெயில் ரொம்ப மாறிட்டுது போலதே. இது இந்த சோறு லைட்டு கிடையாதுல. ஒரு கைதி தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணா, அப்போ ஷூட் அவுட் பண்ணல, ஸ்பாட் அவுட். அதுக்கப்புறம் உயர்த்தி கட்டினாங்க. இது குடோன் இல்லை, அதை மாற்றி கண்ட்ரோல் ரூம் ஆக்கியாச்சு. மேலே போனீங்கன்னா பசுபதினு ஒருத்தர் இருப்பான், அவங்க கூட உட்காந்து பேசிட்டு அதுக்குள்ளே ஐயா வந்துடுவார். சார் வாயமலிங்கம் வா உட்காரு. என்ன எப்படி சார் தெரியும் உங்களுக்கு? ஒன்று தெரியுமாவா? நீ ஃபர்ஸ்ட் கேட்டில் வரும்போதே பார்த்துட்டேன். இது ஜெயிலில் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற கேமரா லைவ். எங்கே என்ன நடந்தாலும் முதல்ல எனக்கு தான் தெரியும். ஐ சார், என்ன சார் போய் மேட்ரு புக்கா இருக்கு? சார் 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 என்ன சார் இதுக்கு வைக்கப்பட்டுன்னு? இது ஒரு காமன் மேட்ரு சார். மொபைல் நம்பர், இமெயில் எடுக்கணும், லேட்டஸ்ட்டான அப்புறம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கிடைக்குமா? கன்ஃபார்ம். பசுபதி@gmail.com. சார் வரா. ஓகே. வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன லிங்கம், தெளிவாய் வந்துட்டியா? யார் சொல்லியும் வரல சார், என்டிஆர் சொன்னார் வந்துட்டேன் சார். என்டிஆரா? ஆமாம் சார், நேற்று கன்ஃபியூஷனில் கர்ணன் படம் பார்த்தேன் சார். அதில் என்டிஆர் முத்துராமக்கு என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தில் நடக்கிற பாவ புண்ணியம், அநியாய அக்கிரமம், நல்லது கெட்டது எல்லாத்தையும் கண்ணன் தான் பண்ணுறப்பலையா சார். அதை மைண்ட் கிளியர் ஆச்சு, டியூட்டியில் ஜாயின் பண்ண வந்துட்டேன் சார். குட், நீ வா. எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க சார். கமிட்மெண்ட்டா? சார் நான் என்ன கமிட்மெண்ட் கொடுத்தேன்? பாலு சார் வாயிலேயே அவர் என்ன பண்ணாருன்னு சொல்கிறேன்னு சொன்னீங்க சார். சரி வா போகலாம். சார் 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 இந்த மேட்ரு இப்போ நீங்கள் சார் வந்தேன்னு? இல்லைடா, தூக்கு போடுறவனோ தொங்க போகிறவனோ சந்திக்கிற காட்சியை முதல் தடவை நானே இப்போ தாண்டா பார்க்க போகிறேன். வா. வணக்கம். டேய் என்னடா எமலிங்க மாதிரி இருக்கு மச்சான். எமலிங்க ஜெயில செருப்பு தைக்கிற கண்டிட்டு எடுத்திருக்கியா? நீங்க என் பொண்டாட்டி பிள்ளைங்கள பார்த்து 4 வருஷம் ஆகுதுடா. தயவு செய்து என் பொண்டாட்டி கிட்ட சொல்லி மனு போட்டு பார்க்க தயவு செய்து சொல்றேன். மந்திராதீங்க நீங்க. உள்ள இருக்க பாதி கேடி பசங்க உனக்கு தெரியுது. நம்ம ஏரியாளுங்க. நீ மட்டும் வெளியில இருக்க. அதான் உள்ளே கூட்டு வந்துட்டீங்களே சார். பேர் சொல்றா மணி. லிங்கம் உள்ள வந்துட்டான். யாரை தூக்கில் போட போறான்னு தெரியலையே. இவனை உனக்கு தெரியுமா? இவனையா? உங்க அப்பனையே தெரியும். அவனும் ஒரு கோலகாரன் தான். பாலு, உன்னை ஒரு விஐபி பார்க்க வந்திருக்காரு. யார் சார் என்ன பார்க்க வர போகிறா? அதுவும் உங்கள் கூட? பாலு, தூக்கில் தொங்க போகிறவன். யமலிங்கம், வணக்கம். உன்னை தூக்கில் போட போகிற ஹேங்மேன். ஜட்ஜ்மெண்ட் ஒழுங்காக படிச்சிங்களா? என்ன கருணையோட வலிக்குறவா சாகடிக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஹேங்மேனை வச்சு தான் செய்யணும். இவனை பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி இருக்கான். தூக்கு கயிறை பார்த்தாலும் நடுங்குவான் போல இருக்க. ரெக்கார்ட்ஸ் படி உயிரோட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ஹேங்மேன். சார் தப்பாக நினச்சிக்காதீங்க. கதவை திறந்தீங்கன்னா உள்ளே போய் ஃப்ரீயாக பேசுவேன். பூட்டை தொடங்க. வாங்க சார், வெல்கம், உட்காருங்க. டேய், ஏதோ கேட்கணும்னு சொன்னல சார். 2 பேரும் கழுத்து வச்சு கொண்டு பேங்க் கொள்ளையடிச்சது உண்மைதான். நான் தான் கொன்னேன், நான் தான் கொள்ளையடித்தேன். பாலைவனத்தில் ட்ரெயினை கடத்துனது இவர் சொன்னாரா? கடைசியாக மிலிட்ரி அட்டாக் பண்ண வரைக்கும் எல்லாமே உண்மைதான்.
இந்த குற்றத்தெல்லாம் நீ தான் செஞ்சேன்னு உன் வாயால கேட்டாதான் இவர் அதை நம்பி உன்னை தூக்கிலே தொங்க போடுவாராம். ஓவர் சார் இது. தூக்கில் தொங்க போகிறவனை வச்சே தூக்கு போகிறவனை கன்வின்ஸ் பண்ணுறீங்க. ஒரு நிருபதாதை தூக்கில் போட்டு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் சார் தெரியும். ஆனால் நீங்கள் செம சார், கிரேட் சார். இந்த இடத்துல படிக்கிறீங்க, எழுதுறீங்க, சிரிக்கிறீங்க. எப்படி சார் இது? சாவு பற்றின பயமே இல்லையா சார்? என்னது சாவு போகிறேண்ணா? அதுவும் இவர் தான் சொன்னாரா நான் இந்த ஜெயிலேருந்து தப்பிச்சிருவேன்? என்ன சார் கரெக்டா? டீ நல்லா இருக்கு சார். எப்படி சார் இதில் இருக்கீங்க? ஒரு மாதிரி புழுக்குமா இல்லை சார்? ஒரு மாதிரி ஏய், நீ என்ன போட்டிருக்க? ஸ்டைல் சார். சார் இது வந்தே இல்லை, இது லேடிஸ் ட்ரெஸ்ஸு. பழசு, அதுவும் கிழிஞ்சிருக்கு. எந்த பொண்ணுகிட்டையாவது சுட்டு இருக்கணும், இல்லை லவ் மேட்டராக இருக்கும். செல்லப்பா, எமலிங்கத்தை கூட்டிகிட்டு போய் தூக்கு மேடையை காட்டிடுங்க. என்ன உனக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். கடைசியாக தூக்கு போட்டல, அப்போ உன்னையும் உங்கள் அப்பா நான் தான் உங்கள் வீட்டில் இறக்கி விட்டேன். உங்கள் அப்பா எனக்கு நல்ல தோஸ்து. நான் ஆளே மாறிட்டு இருக்கீங்களே. அப்போலாம் 6 பேக் வச்சுனியா? உன்னை எனக்கு நல்லா தெரியுன்றதுனால தான் ஐயா எனக்கு இந்த வேலை போட்டு கொடுத்துருக்காரு. இல்லைன்னா தொப்பை இருக்கிற ஆளை யாரும் கிட்ட கூட சேர்க்கறது இல்லை. சார் 7 கைதிகளை சவுத் ஆஃப்ரிக்கா அனுப்ப ஹோம் செக்ரட்டரி ஆஃபீஸில் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் நான் பாலு ஹேங்கிங்க்கு அப்புறம் வச்சுக்கலான்னு சொன்னேனே. இல்லை சார், ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, சவுத் ஆஃப்ரிக்கன் கவர்மெண்ட்டும் சேர்ந்து எடுத்த முடிவு. ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் அவாய்ட் பண்ண முடியல சார். நானே பர்சனல் செக் பண்ணுறேன். என்ன சார் ஜெயில் சோஸ் சாப்பிட்றீங்க? கல்யாணம் மட்டும் சந்தோஷமா இருக்காங்கல்ல சார்? பண்ணிக்கலாம். பாலுவை தூக்கில் போட்ட பிறகு தான் அதெல்லாம். இந்தாங்க சார். யமலிங்கம், இந்த ஃபார்மில் கையெழுத்து போடு. சார் நான் ஒத்தாசுக்கு ஒரு 4 பேர் வச்சுக்கலாமா சார்? 4 பேர் என்ன, 40 பேர் வச்சுக்கோ. சூப்பர் சார். ஏமாலிங்கம் சார். அப்போ நான் நாளைக்கே கூட்டு வந்துட்டுமா சார்? எங்கேருந்து? நம்ம ஏரியாவிலேருந்து சார். டேய், நான் ஜெயிலே 4 பேரை வச்சுக்க சொன்னேன்டா. சார் அவங்களுக்குலாம் வேலை தெரிஞ்சிருக்கும்ல சார்? என்ன வேலை? டிங்கரிங், பெயிண்டிங், கார்பெண்டர் ஒர்க்கு, ப்ளம்பிங் ஒர்க்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல சார்? இந்த ஜெயிலில் என்ன நினச்சிட்டேன்? எம்பி, எம்எல்ஏ, எக்ஸ் மந்திரிங்க மட்டும் இல்லை, ராக்கெட் விடுற அளவுக்கு சயின்டிஸ்ட்டு, ஆர்ட் சர்ஜரி பண்ணுற அளவுக்கு டாக்டர்ஸு, சிவில், எலக்ட்ரானிக், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ், எத்தனை பேர் வேணும்? ஜெயிலே ஒரு அறிவியல் கலை கூடண்டா. செல்லப்பா சார், லிங்கத்துக்கு என்ன வேணுமோ பண்ணி கொடுங்க. கூட இருங்க. ஓகே சார். வாலிங்க. இது ஜெயிலோட ரொம்ப பழைய மேப்னு நினைக்கிறேன். இதுல கண்ட்ரோல் ரூம் எங்கன்னு தான் தெரியல. இது கொஞ்சம் குறைச்சல் இல்ல. எல்லாரும் சேர்ந்து என்ன மாட்டி விட்டு ஜாலியா இருக்கீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி மெக்கால மொக்க கிடையாது. நீங்க யாரும் ஜெயிலுக்குள்ள நுழையவே முடியாது. உட்கார் ப்ளீஸ். உள்ளே 4 பேர் எடுத்துக்க சொல்லிட்டாப்ல. நீ யாரையும் தூக்கல போடக்கூடாது, அதானே உன் லட்சியம். ஆனா எங்களுக்கு பாலுவை உயிரோட காப்பாத்தி ஆகணும். உனக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா நீ தாராளமா போலாம். போயிட்டா பால் சார் என்ன பண்ணுவீங்களா? பாலு ஜெர்க்கினை கண்டுபிடிச்சாரா? கண்டுக்கிட்டார். அது ஓன் ஜெர்க்கின் தான் கண்டுபிடிச்சிட்டார். ஏன்னா நீங்கள் நம்பி இருந்தோம். நீ எப்போ ஜெயிலேருந்து வெளில வருவ, நம்மளாம் சேர்ந்து எப்போ ஜெயிலுக்குள்ளே போகிறோம்? ஜெயிலில் வேற கண்ட்ரோல் ரூம் எங்கே இருக்குன்னே தெரியல. இரு என்ன சொன்னப்போ? கண்ட்ரோல் ரூம். அது அந்த பழைய கூட இருக்குதுல, அதுக்கு மேலே தான் இருக்குது. அங்க மானிட்டர் ஆப்ரேட் பண்றவரை பாத்தியா? பசுபதி. அவரு ஆக்சுவலாக செக்ஸில் கொஞ்சம் வீக்கு. ஸோ 2 பேரும் அப்படியே செட் ஆகி ஒரு மாதிரி சிங்க் ஆகிட்டோம். ஃபோன் நம்பரோட இமெயில் ஐடியும் குத்தாப்பில். மெயில் ஐடி கிடச்சி. சூப்பர். ஃபோனில் இருக்குது. இதில் இருக்க சிம்மை கட்டி. இது மெக்காலே லிங்கத்துக்கு கொடுத்த செல்ஃபோன். நல்லா செக் பண்ணுங்க. இது டூயல் சிம் மொபைல். ஒன்று எம்எஸ்என்எல் நெட்வொர்க், இன்னொன்று ஜென்ரல் ஆப்ரேட்டருக்கான சிம்மே இல்லை.
இதில் வேறு ஏதோ ஸ்பெஷல் ஃப்ரீக்வன்சி ஒர்க் பண்ணுற பிளான் இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இவரோட மெயில் ஐடிக்கு ஃபிஷிங் அட்டாக் மூலிமா ஒரு ட்ரோஜன் வைரஸ் அனுப்பி வச்சிடும். அதுக்கப்புறம் அவங்களோட மொத்த நெட்வொர்க்கும் நம்ம கண்ட்ரோல் வந்துடும். கனெக்ட் ஆயிடுச்சு. எப்பவுமே பசுபதி ஆன்லைனில் தான் இருப்பான் போல. ஜெயில் கண்ட்ரோல் ரூமில் இருக்கிறவன் இப்படி ஒரு வீக்னஸோடு இருக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப சாதகம் தான். விஸ்வா, எக்ஸ்பிளைன் பண்ணு. இப்போ ஆக்ட் பண்ண பசுபதி மிஷினில் சிசிடிவி கண்ட்ரோல் எதுவும் இல்லை. கேமரா வேற ஏதோ லைனில் இருக்கு. அந்த லைனை இன்டர்நெட் கொண்டு வர நீ ஹெல்ப் பண்ணி ஆகணும். நான் என்ன பண்ணும்? ஜெயிலில் ஒயர்லெஸ் டிரான்ஸ்மிஷனை நம்ப முடியாது. அதனால இது இருக்கு பாரு, இந்த ஒரு பக்கத்து ஒயரை இங்கே நல்லா பாருங்க, இதில் ஹோல்ஸ் இருக்கா, இதில் இப்படி கனெக்ட் பண்ணும். இதுக்கு பேர் ஈத்தர்நெட் ஸ்விட்ச். இதே மாதிரி இருக்கிற இன்னொரு எண்டு, புரியுதா? ஓகே. இந்த இன்டர்நெட் மாடம்ல நல்லா பார்த்துங்க, இப்படி கனெக்ட் பண்ணுங்க. கண்ட்ரோல் ரூமில் இந்த செட்டப் தான் இருக்கும். ஓகே ஓகே. கேபிள் கனெக்ஷன் தான் சேஃப். ஒரு பண்ணுங்க. இப்படி கனெக்ட் பண்ணும். இதில் இது இன்னொன்று, இது இதுக்கு பேர் தான் ஈத்தர்நெட் ஸ்விட்ச். இது இன்டர்நெட் மாடம். ஓகே ஓகே. இப்படி தான் கனெக்ட் பண்ண போறீங்க, புரிஞ்சுதா? இது ரெண்டு மட்டும் தான் நீங்க பண்ண வேண்டிய வேலை. இந்த வயரை மட்டும் இவர் கனெக்ட் பண்ணிட்டாருன்னா பசுபதி சிஸ்டம் மூலமா ஜெயிலோட லைவ் வீடியோவை ஆக்ட் பண்ணிடலாம். இதை மட்டும் நீ பண்ணிட்டேன்னா பாதி பிளான் சக்சஸ். இப்போ நான் முதல்ல என்ன பண்ணோம்? ஜெயிலுக்குள்ள போகும்போது இந்த கேபிளை கழுத்துல மந்திர கயிறு மாதிரி கட்டிட்டு போயிடு. அப்பதான் சந்தேகம் வராது. ஓகே? நம்பிக்கையோட போய் தூக்குமேட வேலையை தொடங்கு. தேங்க்யூ சார். பொதுவாக இவங்க யார் கையிலும் ஆயுதத்தை கொடுக்கக்கூடாது. இங்கே வேலை செய்கிறதுனால எல்லாரும் ஆயுதத்தோட இருக்காங்க. நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ. நம்மளுக்குள்ள ஏதாவது பிரச்சனை அப்படி முன்னப்பட அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம்ண்ணா. ஆளுங்களை எத்தும். டேய், நாங்களே ஏன்டா ஆத்திரத்தில் அவசரப்பட்டு கொலை பண்ணிட்டு உள்ளே வந்துட்டோம்னு நினச்சி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்களும் கோயில் கோபுரமெல்லாம் கட்டியிருக்கோம். ஏன் சமாதி கூட கட்டியிருக்கிறோம். எங்களை கூப்பிட்டாந்து தூக்கு மேடை கட்ட வச்சியாடா. இந்த எச்ச காசு யாருக்குடா வேணும்? நீயே எடுத்துன்னு போய் சரக்கு அடிச்சுட்டு போ. பொருளை தொட்ட உடனே யாரையாவது போடணும் போல இருக்குப்பா. காளியாத்தா, பசுபதி, இனிமேல் நம்ம ஜெயிலுக்குள்ளே எந்த ஃபோனும் வேலை செய்யக்கூடாது. அதுக்கு தான் இந்த ஸ்பெஷல் கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறேன். வாக்கி டாக்கியில் மட்டும்தான் கம்யூனிகேட் பண்ணோன்னா ஜெயில் சீக்ரெட்ஸை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது சார். கவர்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்கியிருக்கேன். ஸ்பெஷல் ஃப்ரீக்வன்சியில் 8 பேருக்கு மட்டும் தான் செல்ஃபோன்ஸ் கொடுக்க போகிறேன். அந்த நெட்வொர்க் நமக்கு மட்டும் தான். என் ஃபோன் மட்டும் தனி ஃப்ரீக்வன்சியில் வேலை செய்யும். ஓகே, இந்த சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். ஷூர் சார். பாலுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். நான் இந்தோ ஆஃப்ரிக்கன் பாலு. என் நாட்டுக்காக இந்தியா உழவு பார்த்து மாட்டிக்கிட்டேன். இந்தியாவில் நடந்த பல பாம் பிளாஸ்ட்டுக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்குது. ஆனால் எனக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாத இலங்கை கேஸில் எனக்கு லிங்க் இருக்குன்னு சொல்லி மைக்கோசி போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. நான் மாட்டிக்கிட்டு தான் என் நாடே என்னை சிட்டிசன் இல்லைன்னு சொல்லிச்சு பாலு. அரசாங்கத்துக்கு வேலை செய்கிற எல்லா நாட்டு உளவாளிக்கும் இதான் நடக்கும். நீ மக்களுக்காக வேலை செஞ்ச, ஆனால் உனக்கு தேச துரோகின்னு சொல்லிட்டாங்க பாலு. நீ உண்மையான தேசபக்தன். உனக்காக என்ன ஹெல்ப் பண்ணலாம் பண்ணுறேன். எப்போ உங்கள் ஹெல்ப் தேவையோ நிச்சயமாக உங்களை கேட்பேன். பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நல்ல வேலைடா, நீ அந்த ஆஃபீஸர் சொன்ன மாதிரி கேட்டு நடந்துக்கிட்ட. நான் கூட பயந்துட்டேன், எங்கே நீ பழைய மாதிரி ஆயிடுவியோன்னு. நம்ம இயக்கத்தோட வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்க. நம்ம இயக்கத்தை சேர்ந்த தோழர்கள் சென்னை மத்திய சிறையை பற்றி தங்களுக்கு தெரிந்த எந்த தகவலாக இருந்தாலும் உடனே பதிவு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். இது எல்லா லாங்குவேஜ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. ஓகே. உங்கள் எல்லாருக்கும் இந்த ஃபோன் எது கொடுக்குறேன்னா, தூக்கு தண்டனை முடிகிற வரைக்கும் ஜெயிலுக்குள்ளேயோ வெளியில் எது நடந்தாலும் இந்த டீம் தான் முழு பொறுப்பு. நம்ம 8 பேர் தவிர இந்த ஃபோன் லிங்க்கில் இன்னொருத்தர் இருக்கார். அவர் தான் ஆங்மேன் எமலிங்கம். இந்த ஃபோனில் நம்பர் 1 பட்டன் யார் அழுத்தினாலும் நம்ம எல்லாருடைய ஃபோன்லேயே ஒரே நேரத்தில் எமர்ஜென்சி பீப் அடிக்கும். தூக்கு தண்டனை முடிகிற வரைக்கும் 24 hours டியூட்டியில் அலர்ட்டாக இருக்கணும்.
சார் பாத்ரூம். யோ எப்போ பார்த்தாலும் பாத்ரூம்குள்ளே இருக்கிற. ஏ லிங்கம் சார் நீ என்ன பண்ணுற உள்ள? நான் எல்லா சமயம் நான் மாலுங்க எப்படி வேலை செய்ய இங்கேருந்து மானிட்டர் பண்ண வந்தேன் சார். நீ மானிட்டர் பண்ணுறியா? அவுட். யோ கதவை மூடி வையா. எஸ் சார். லிங்கம் என்ன பண்ணுறான்னு கூட மானிட்டர் பண்ணோம். எஸ் சார். தூக்கு மேலே கேமரா ஃபுட்டேஜை போடு. இமீடியட்டாக கண்ட்ரோல் ரூமில் லிங்கம் அந்த வீடியோ டெலீட் பண்ணுங்க. எல்லா கேமரா ஃபுட்டேஜையும் 24 hours ரெக்கார்ட் பண்ணுங்க. அவங்க ஸ்பெஷல் நெட்வொர்க்கில் எனக்கு ஒரு சிம் ரெடி பண்ணுங்க. ஜெயிலை கட்டி முடிச்சு 175 ஆண்டுகள் ஆச்சு. இங்கே நடந்த நல்லது கெட்டதை விலக்கி இளம் சிறைவாசிகள் கலை நிகழ்ச்சி நடத்த தயாராக இருக்காங்க. நான் உன் ஃபோனில் QR கோட் அப்ளிகேஷன் செட் பண்ணியிருக்கேன். இதை டச் பண்ணால் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். இந்த ஷர்ட் பாக்கெட்டில் இருக்கிற கட்டம் வெறும் கட்டம் இல்லை, அது எல்லாம் எழுத்து. அந்த கட்டத்துக்கு முன்னாடி இதை அப்படியே வச்சேன்னா கிளிக் ஆகுது பாரு. எழுத்து வந்துடுச்சா? படி. சிறையில் இருக்கும் கேமரா அனைத்தும் நமது கண்ட்ரோலில் வந்து விட்டது. திட்டம்: அண்ணா பிறந்த நாள் அன்று, சிறைக்கு மந்திரி வரும் அன்று, சிறை காவலர் பயிற்சி நாள் அன்று. நீ ஜெயிலுக்குள்ளே போகும்போது இந்த சட்டையை போட்டுட்டு போ. உனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது எப்படியாவது பாலு இந்த சட்டையோட போய் பாரு. இந்த ஃபோனால பாலுவோ உன்னை ஸ்டில் எடுக்க வைக்கணும். செல்ஃபோனில் உன்னை ஸ்டில் எடுக்கிற மாதிரி அப்படியே இந்த கோடியை அவர் படிச்சுடுவார். இந்த மேட்ரை படிச்சுட்டாருன்னா நமக்கு தகவல் கொடுத்துடுவார். அவ்வளோதானே? இந்த மேட்டரில் எம்எல்ஏ ஹீரோன்னு உனக்கு காட்டுறேன். Note 1, 402, okay, 115. சுமார் யோ போய் நில்லியா. வேலை கிடைக்கிற வரைக்கும் ஃபிட்டாக இருக்கீங்க. ஏ லிங்கம் சார் இங்கே என்ன பண்ணுற? தூக்கு போகிறதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் தான் இருக்குது சார். ஒரு 5 கயிறு வேணும் சார். அப்புறம் பாலுஸோட ஹைட்டு வெயிட்டுக்கு ஒரு டம்மி ஒன்று செய்யணும் சார். அதை ஒரு 6-7 தடவை தொங்க விட்டு பார்க்கணும் சார். இதெல்லாம் சொன்னால் புரியாது சார். இதெல்லாம் செஞ்சு பார்க்கவும் தெரியும் எவ்வளோ ஆளாக இருக்கான்னு. அதாவது நேரில் பார்த்து அளவெடுத்து போகலான்னு வந்தேன் சார். எப்போ பார்த்தாலும் இவன் ஜெயிலுக்குள்ளாரையே சுற்றிக்கிட்டு இருக்கானேப்பா. என் கையில் மாட்டானா அப்படியே பிடிச்சி நசுக்கி விட்டுருவேன். செல்ல ஓப்பன் பண்ணு. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? பாலு சார், என்ன சார் பண்ணீங்க? உள்ளே வரும்போது இல்லை சார். முதல்ல ஜெயிலு சாரோட ஜெயிலாக இருந்தது. உள்ளே எல்லோரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. இப்போ ஜெயிலு யாருகள் இருக்குன்னு தெரில. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் பக்கம் வலிச்சுட்டு இருக்கீங்க. எப்போ என்ன போடுவானே தெரில சார். டேய் வந்த வேலையை பாரு. சாரி சார். இதை பிடிச்சவங்க சார், சொல்கிறாலும் அப்படியே குடிச்சோங்க. அப்படி வாங்க. அவ்வளோதான். நேராக பாருங்க சார். இந்த டேப் கொடுங்க சார். அஞ்சு புள்ளி 4 சார். டேய் கழுத்துலேருந்து மட்டும் அளவு எடுக்கிற? கழுத்து கீழே தான் சார் பாடி தொங்க, அதனால் தலையை கழிச்சிடணும் சார். வெயிட் எப்படி? தலையும் சேர்த்து தானே? இல்லை சார், தலை தன்னால் கழிஞ்சிடும் சார். 75. 75 3 எவ்வளோ சார்? 225. எழுதிக்கோங்க சார். 225. எதுக்கு 3 மடங்கு வெயிட்டு? உங்களை மாதிரி ஒரு பொம்மை செய்யணும் சார். அது உங்கள் வெயிட்டோட 3 மடங்கு வெயிட் ஏற்றும் சார். அது ஒரு 5 தடவை தொங்க விட்டு பார்க்கணும் சார். அப்போ தான் கை ஸ்ட்ராங்காக இருக்க இல்லைன்னு தெரியும் சார். அப்படியே நீங்களும் ஈஸியாக செத்துடலாம் சார். நீ செய்கிற பொம்மை என்ன மாதிரி இருக்குமா? அப்படியே உங்களை மாதிரி இருக்கும் சார். அசந்து போயிடுவீங்க. நீங்களே நேரில் வந்து பாருங்களேன். பொம்மையை தூக்கில் தொங்க விட்டு பார்க்கும்போது நானும் வந்து பார்க்கலாமா சார்? அடுத்தது என்ன? ஃபோட்டோ சார். எதுக்கு? டம்மிஸ் இருக்குது சார். சார் அப்படியே உங்கள் 2 பேரும் ஒரு ஃபோட்டோ சார். சும்மா ஞாபகத்துக்கு சார். சார் லைட்டாக சிரிக்கலாமா சார்? 2 பேரும் செம்மையாக இருக்கீங்க சார். ஸ்மார்ட் சார். சார் அப்படியே எங்கள் 2 பேரும் ஒரு ஃபோட்டோ சார். இந்த பட்டன் அமைங்க சார். சார் அப்படியே எங்கள் 2 பேரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துறீங்களா சார் ப்ளீஸ்? ஓகே. இந்த பட்டன் சார். ஏய் துண்டக்கல் சார். டவல் வேணாம் சார்.
ஓகேவா சார்? சரி சார், சரி சார். ஓகே ஓகே சார், கொடுத்துருங்க சார். முடிஞ்சா? முடிஞ்சு சார். கான்ஸ்டபிள், வரேன் சார். எமலிங்கம். ம் ஸ்பீக்கரில் போடு. ம் சொல்லுலிங்கம். மெக்காலே கூட வச்சுக்கினேன், பாலு சாரை பிளானை படிக்க வச்சிட்டேன். ஹாப்பி ஹாப்பி. எந்த நேரமும் பாலு கிட்டேன்னு தகவல் வரலாம். நீ தான் அலர்ட்டாக இருக்கணும். ஓகே கோயிலே, ஐ லவ் யூ. ஓகே ஓகே, ஐ மிஸ் யூ. நீங்க ஓகே சொன்னது அவன் சீரியஸா எடுத்துக்க போறான். நம்ம பிளான் முடிகிற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அதான் ஓகே சொன்னேன். கடைசியில் அவனை ஏமாத்துற மாதிரி ஆயிட போகுது. நிஜமாவே லவ் பண்ண சொல்கிறீங்களா? எனக்கும் லிங்கத்துக்குமான தனிப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்லை இது. இது நம்ம ஏக்கத்தோட பிரச்சனையும் கூட தான். ஒரு பொண்ணு பப்ளிக்ல இறங்கி வேலை செய்யும் போது இந்த மாதிரி பிரச்சனைங்க வரதான் செய்யும். எப்படி ஆனாலும் நான் இந்த இ-வேஸ்ட் அசைன்மெண்ட்டை கண்டினியூ பண்ணணும். அதான் பார்ட்டி எனக்கு கொடுத்துருக்க வேலை. இந்த அசைன்மெண்ட் கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்கள் தான் லிங்கத்தை கேர் எடுத்துக்கணும். அவனுக்கு புரிய வைக்கணும். பாலு சார் செல்லோட டூப்ளிகேட் கீ ஒன்று மெக்கால ரூமில் இருக்குது. அதை நம்ம பெரியவர் எடுத்துக்கிட்டு வந்துடுவார். செல் போலீஸை நான் பார்த்துக்கிறேன். என் மேலே யாருக்கும் சந்தேகம் வராது பாலு. 34 வருஷம் நன்னடத்தைய பணையை வச்சு சாவி எடுத்துக்கிட்டு வந்து உங்களை திறந்து விட்றேன். நீங்கள் திறந்து விட்டால் கூட இந்த ஜெயிலில் எந்த பக்கம் போனாலும் செக்யூரிட்டி தாண்டாமல் போக முடியாது. ஆனால் இந்த ரூட்டே வேறு. உங்களை கூட்டு வந்தாங்களே டனல் பிளாக், அங்கே 6வது ஜங்ஷனில் லெஃப்டில் திரும்பியிருப்பீங்க. இப்போ நீங்கள் ரைட்டில் திரும்பணும். என்னை சவுத் ஆஃப்ரிக்கா கொண்டு போகிறப்ப என்னோட ப்ளூ ஷர்ட் பிளாக் பேண்ட் கொடுப்பாங்க. அது ஜெயில் காஸ்டியூம் ரூமில் 245 நம்பர் பையில் இருக்கு. அதே மாதிரி ட்ரெஸ் தைச்சு கொண்டு வந்தால் நானும் பாலுவோம் ஆள் மாறிக்கலாம். ட்ரெஸ்ஸை பற்றி கவலைப்படாத தம்பி. ட்ரெஸ்ஸை தைச்சிக்கிட்டு வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே ஏ பிளாக் மாடி கீழே இருக்கிற கிடங்களை மறைச்சி வச்சிடுறேன். அங்கே மாற்றிக்கிங்க. கிளம்பு கிளம்பு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் இன்னும் என்னையா மீட்டிங்க? கிளம்பியா? இவனும் நம்ம ஆள் தான், சும்மா ஷோ காட்டுறான். நம்ம மக்களுக்காக எல்லா தளத்துலையும் இறங்கி வேலை பார்க்குறோம். ஆனால் மக்கள் நம்மளை தீவிரவாதியாகவும் பயங்கரவாதியாகவும் தான் பார்க்குறாங்க. உண்மைதான். கவர்மெண்ட் கேபிட்டல், பிரைவேட் கேபிட்டல், ஃபாரின் கேபிட்டல்னு அப்படியே எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேர்ந்து சூப்பர் கேபிட்டல் ஆயிடுச்சு. உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள்னு சொன்னோம். ஆனா உலக முதலாளிகள்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. மீடியாவும் சூப்பர் கேபிட்டல் ஆயிடுச்சு. அவங்க நம்மளை காட்டுற மாதிரி தான் ஜனங்க நம்மளை பார்ப்பாங்க. இந்த சுச்சுவேஷனில் மக்களை ஒன்று திரட்டுறது பெரிய சவால். ஒட்டுமொத்த சமுதாயத்தில் நம்ம மைனாரிட்டியாக தான் இருக்கும். ரஷ்யன் ரெவல்யூஷன் சக்சஸ் ஆன 4 வருஷம் கழிச்சு தோழர் லெனின் சொன்னார், மக்கள் பெருங்கடலில் கம்யூனிஸ்டுகள் ஒரு துளிதான், நாம ஒரு துளி மட்டும்தான். மாவோவும் அதே தான் சொன்னாரு. பப்ளிக்கோட கம்பேர் பண்ணா கம்யூனிஸ்ட் பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லா காலத்திலயும் மைனாரிட்டி தான். அதனால மைனாரிட்டி ஒரு பிரச்சனையே கிடையாது. மக்கள் பிரச்சனை, மக்கள் நம்பிக்கை, மக்கள் ஆதரவு, அதை நோக்கி தான் நம்ம வேலை செஞ்சாகணும். லிங்கம் சார், எல்லாம் ரெடியா? ரெடி சார். சார், இருக்கிறதுலே பெரிய கிரைம் திட்டம் போட்டு ஒருத்தனை கொலை பண்ணுறது தான். என்ன கொலை பண்ணுறதுக்கு இவ்வளோ பிளான் பண்ணுறீங்க? அப்போ உங்களுக்கு என்ன தண்டனை? அதை செய்கிற இவனுக்கு என்ன தண்டனை? சார், உங்களை தூக்கில் போகிறது எனக்கு தண்டனை சார். சார், நம்ம சார் எப்படி சார் இருக்காரு? ரியலி ஃபேண்டாஸ்டிக். அப்படியே என்ன பார்க்குற மாதிரியே இருக்குது. தேங்க்யூ சார். சேம் ஃபீலிங் சார். வாங்க சார், எல்லாம் ரெடி. உங்களுக்கு ஒன்றும் ஆகாதே, சும்மா ட்ரையல் தான் பார்க்க போகிறோம். சார், என்ன சார்? ஒரு ஆப்ளிகேஷன். பொம்மைக்கு பதிலாக நானே தூங்குறேன். லிங்கம், லிவரில் பார்க்கணும். எனக்கு ஒரு அப்ளிகேஷன் சார். எனக்கு பதிலாக நீங்கள் ஒரு முறை லிவர் இல்லைங்களா? தூக்கு போடுன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி சார்.
ஆனால் சும்மாங்காட்டியும் லிவரை பிடிக்கிறதே எவ்வளோ கஷ்டம் இப்போ புரியுதா? அவனை எங்களை மிரட்டுறது. சார் சூப்பர் சார். அப்படியே இருங்க சார். சார் ரெடியா சார்? நீங்கள் ரெடியா சார்? ரெடியா சார்? ரெடி 1 2 3. முடியா பேக இதை செக் பண்ணியா? சார் என்ன சார் ரிட்டர்ன் போகும்போது செக் பண்ணுறீங்க? யாராக இருந்தாலும் வெளில போகும்போது செக் பண்ணோன்னே ஐயா எனக்கு உத்தரவு போட்டிருக்காரு. தம்பியா ஏன் இது பேக்கில் ஏன் இது காலி பேப்பராக இருக்கு? தூக்கி போடு. சார் சார் அதான் ஒன்றும் இல்லை சார். இது ஏன் சார் வேஸ்ட் பண்ணிட்டு நான் இதுக்கு அதை யூஸ் பண்ணிப்பேன். செக் பண்ணிட்டேன். போப்போ வரேன். பாலு சார் என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காரு? என்னை பார்த்தா காமெடியாக இருக்கா இல்லை என்ன வச்சு காமெடி பண்ணுறா? எவ்வளோ ரிஸ்க்கான இடத்துல ஒரு துப்பு கொடுத்தா சொல்லி உயிரை பணம் வச்சு வெளியே எடுத்து வந்திருக்கேன். கடைசியில் பார்த்தா அது வெறும் வெள்ளை பேப்பர். தோழர் பாலு கிட்ட இருந்து தகவல் வந்திருக்கு. உள்ள வாங்க. இருபத்தி 1ஆம் தேதி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு 7 கைதிகள் பரிமாற்றம் நடைபெற உள்ளது. இதுதான் திட்டம். பாலு பாலிங்க வா. கோயிலி எப்படி மேஜிக் மாதிரி நான் பார்க்கும்போது ஒன்றும் இல்லையே. வெள்ளை பேப்பர்ல பால்ல எழுதுனா எழுத்து தெரியாது, அது நெருப்புல காட்டினா தெரிஞ்சிடும். இது எங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச டெக்னிக். எப்படி?